கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் தற்போது ஏழரை சனி காலகட்டத்தில் ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது. 2025 மார்ச் மாதம் முதல் உங்களுக்கு பாதசனி காலகட்டம் ஆரம்பிக்கிறது. கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2025 மார்ச் மாதம் வரை ஜென்மசனி காலகட்டமாகும். கடந்த ஜென்மசனி காலகட்டத்தில் என்னென்ன கஷ்டங்கள் நஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சிரமங்களை அனுபவித்தீர்கள், வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்களை துயரங்களை தோல்விகளை அனுபவித்தீர்கள், இந்த ஜென்மசனியின் தாக்கம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்தது, மேலும் வருகின்ற பாதசனி காலகட்டம் எப்படி இருக்கும் என்பதைப் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2020ஆம் ஆண்டு ஏழரை சனியின் சிரசுசனி காலகட்டம் ஆரம்பித்தது. 2020 ஜனவரி மாதத்திலிருந்து 2023 ஜனவரி வரையில் உங்களுடைய தலையில் சனி இருந்தார். 2023 ஜனவரி மாதத்திலிருந்து 2025 மார்ச் மாதம் வரையில் உங்களுக்கு ஜென்மசனி காலகட்டங்களாகும். இந்த ஜென்மசனி காலகட்டம் என்பது உங்களுக்கு ஆகாத காலமாகும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல்வேறு வகைகளான சிரமங்களை சிக்கல்களை கஷ்டங்களை நஷ்டங்களை பார்த்திருப்பீர்கள். இப்படிப்பட்ட கஷ்டமான நிலைகள் உங்களுக்கு மாறவிருக்கிறது. வருகின்ற 2025 மார்ச் மாதத்திலிருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஜென்மசனி முடிவடைகிறது. சனி நவக்கிரகங்களில் சூரிய குடும்பத்தில் கடைசி கிரகமாக இருக்கிறது. சூரியனிடமிருந்து வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சனி. எனவே சூரிய பகவானின் ஒளி சனி மீது விழுவதில்லை. எனவே சனியை இருட்டு கிரகம் என்று கருதப்படுகிறது. நவக்கிரகங்களிலேயே ஈசானிய பட்டம் பெற்றவர் சனி மட்டும்தான். ஏனெனில் உங்களுக்கு பல்வேறு வகையான துன்பங்களை கொடுத்து நீங்கள் கடவுளை நினைக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கக்கூடியவர் சனி மட்டும்தான். ஒருவர் தனக்கு துன்பம் வரும்போதுதான் கடவுளை நினைக்கக்கூடிய சுபாவம் காலம் வருகிறது. எனவே ஈசனை நினைக்கக்கூடிய வணங்கக்கூடிய வல்லமையை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி. எனவே தான் சனி பகவானுக்கு ஈஸ்வரன் பட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஈஸ்வர சனி என்று அழைக்கப்படுகிறது. சனி மந்தகிரகம். ஏனெனில் சூரியனை ஒருமுறை சுற்றி வருவதற்கு சனி 30 வருடங்களை எடுத்துக்கொள்கிறார். ஆனால் சுழற்சி வேகம் அதிகம். பூமியை விட சனி கிட்டத்தட்ட 10 மடங்கு பெரிய கிரகம். பூமி ஒருமுறை தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள 24 மணி நேரங்கள், அதாவது ஒரு நாள் எடுத்துக்கொள்ளும். ஆனால் சனி தன்னைத்தானே ஒருமுறை சுற்றிக்கொள்ள 10.5 மணி நேரங்களை மட்டுமே எடுத்துக்கொள்கிறது. சனி ஒரு ராசியில் 2.5 வருடங்கள் பயணிப்பார். சந்திரன் ஒரு ராசி கட்டத்தில் 2.25 நாட்கள் மட்டுமே பயணிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான சலனங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி. கர்மகாரகன் என்று போற்றப்படுபவர் சனி. அதாவது உங்களுடைய பாவபுண்ணியங்களை கணக்கிட்டு பதிவு செய்து வைத்துக் கொள்ளக்கூடியவர் சனி. நீங்கள் உடல் ரீதியாகவோ மனரீதியாக எந்த ஒரு தவறு செய்தாலும் அது சனியின் பார்வையிலும் அவருடைய கணக்கிலும் பதிவு செய்யப்படும். ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்செயல் உண்டு என்பதை உங்களுக்கு உணரச் செய்யக்கூடியவர் சனி. நீங்கள் செய்த பாவபுண்ணியங்களுக்கு தகுந்த எதிர்பலன்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியவர் சனி மட்டும்தான். அதாவது நீங்கள் உங்களைப் பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையை கொடுக்கக்கூடியவர் சனிதான். உங்களுடைய உறவுகள் உலகம் நீங்கள் யார் என்பதை உணர வைப்பவர் சனிதான். மேலும் உங்களுக்கு உயிரை கொடுக்கக்கூடியவர் சூரியன். அந்த உயிரை உடலில் அதிக காலம் தங்க வைக்கக்கூடியவர் இந்த சனி. எனவே தான் சனியை ஆயுள்காரகன் என்று அழைக்கப்படுகிறது. சனிக்கு சனீஸ்வரன் என்ற பட்டமும் இதனால் தான் கிடைத்தது. 9 கிரகங்களிலேயே சனீஸ்வரன் என்ற அருமையான பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி மட்டும்தான். இப்படிப்பட்டவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கங்களை கொடுக்கிறார் என்பதை துல்லியமாக பார்ப்போம். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 2025 மார்ச் மாதம் வரையில் சனி உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்குள் நுழைந்து பாதசனியாக சஞ்சரிப்பார். 2023 ஜனவரி மாதத்திலிருந்து 2025 மார்ச் மாதம் வரையில் உங்களுக்கு ஜென்மசனி. உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய சரிவுகள் பின்னடைவுகள் வீழ்ச்சிகள் கஷ்டங்கள் தோல்விகள் எல்லாமே இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் மட்டுமே நடக்கும். இந்த காலகட்டத்தில் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள். மன அழுத்தத்துடன் இருந்திருப்பீர்கள். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்காதா என்று ஏக்கமிருந்திருக்கும். தற்போது சனி பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சனி முழுமையாக உங்களுடைய ராசியை விட்டு விலகி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதியன்று ராசிக்கு 2ஆம் இடத்திற்குள் பாதசனியாக அமரவிருக்கிறார். சனி ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு செல்லும் வரையில் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மிகுந்த கவனத்துடன் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் தற்போது வயிற்று பகுதியில் சனி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஜீரண உறுப்புகளை சொல்லக்கூடியவர் சனி. தற்போது சனி வயிற்று பகுதியில் சஞ்சரிப்பதால் வயிறு மந்ததன்மை உப்புசம் சாப்பிட முடியாத சூழ்நிலை இருக்கும். பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் கர்ப்பம் தரிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ஏனெனில் சனி வயிற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் உடல் அசதி இருக்கும். உடலில் மந்ததன்மை இருக்கும். ஏனெனில் சனி மந்தகிரகம்.
சனி ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கும்போது அடித்துப் போட்டது போல் உடல் வலி இருக்கும். எதிலும் எந்த விஷயத்திலும் ஆர்வம் இருக்காது. ஒரே நாளில் செய்ய வேண்டிய காரியங்கள் 10 நாட்களில் செய்ய வேண்டியிருக்கும். எல்லாவற்றிலும் இழுபறி தடை தாமதங்களிருக்கும். உங்களுக்கு நிறைய போட்டிகளிருக்கும். தேவையற்ற அவமானங்கள் இருக்கும். செய்யாத குற்றங்களுக்கு பழி சுமக்க வேண்டியிருக்கும். வீண்பழியை சுமக்க வேண்டியதிருப்பது மட்டுமில்லாமல் கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு என அலைய வேண்டியிருக்கும். கடன் தொல்லைகளிருக்கும். இந்த சனி ஜென்மத்திலிருக்கும்போது உடல் ஆரோக்கியத்திற்காக மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுக் கொண்டே இருக்க வேண்டி இருக்கும். இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் விஷகாய்ச்சல்கள் டெங்கு டைபாய்டு வரலாம். கண்டங்கள் உண்டு விபத்தில் அடிபடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. உடல் உபாதையால் தீராத நோயால் படுத்தபடுக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். நீங்கள் உங்களை தன்னைத்தானே அறிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை சனி கொடுப்பார். ஆக இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் அதிக அளவிலான அனுபவ பாடங்களை உங்களுக்கு சனி கற்றுக் கொடுத்திருப்பார். உலகத்தைப் பற்றியும் உங்களைப் பற்றியும் உங்களுடைய உறவுக்காரர்களைப் பற்றியும் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள செய்திருப்பார். சனி அந்த அளவுக்கு உங்களுக்கு பாடத்தை உலக பாடத்தை வாழ்க்கை பாடத்தை நடத்தி காட்டக்கூடியவர் சனி. ஆக கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சயின்டிஸ்ட் போல இருப்பீர்கள். ஏனெனில் மற்றவர்களை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய திறன் உங்களுக்கு கிடைத்துவிடும். இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நீங்கள் எங்கு சென்றாலும் பிரச்சனைகளிருக்கும். உத்தியோகத்திலிருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் தொந்தரவுகள் இருக்கும். ஏனெனில் சனி அதிக அளவிலான சோதனைகளை செய்வார். தேவையில்லாத இடமாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். வேலை செய்தால் கூலி கிடைக்காத நிலை, வெளிநாட்டில் வேலைக்கு சென்றால் வேலையில்லாமல் தொழிலில்லாமல் பணமில்லாமல் கஷ்டப்படும் நிலை ஏற்பட்டிருந்திருக்கும். ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் என பல்வேறு வகைகளான பாதிப்புகள் இருந்திருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், குடும்பத்தை நிர்வாகம் செய்ய முடியாத நிலை இருந்திருக்கும். எங்கு சென்றாலும் தோல்வி இருந்திருக்கும். வேலை தேடினால் வேலை கிடைக்காது. இதுபோன்ற பல்வேறு விதங்களான போராட்டங்கள் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் இருந்து கொண்டே இருக்கும். எனவே 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை நீங்கள் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். சனி பகவான் கொடுக்கின்ற சொத்து அழியா சொத்து. சனி கொடுக்க நினைத்தால் பல தலைமுறைகளுக்கு தேவையான பொருளையும் பொன்னையும் அள்ளிக் கொடுக்கக்கூடியவர். ஒரு ஸ்திரமான கிரகமென்றால் அது சனி மட்டும்தான். ஒரு நிலையான கிரகம் சனி. இரும்புக்குகாரகம் உள்ளவர் சனிதான். அந்த அளவுக்கு சனி உறுதியான கிரகம். உழைப்பவர்களை உழைப்பால் உயர்த்தக்கூடிய கிரகம் சனி. ஜென்ம சனிதான் உங்களை பாடாய்படுத்தக்கூடிய காலகட்டம். மனதளவில் மிகப்பெரிய அளவிலான உளைச்சல்கள் இருக்கும். அதாவது வாழ்க்கையில் போராட கற்றுக்கொள்வீர்கள். பலவிதங்களில் முயற்சி செய்ய கற்றுக்கொள்வீர்கள். தொடர்ந்து முயற்சி செய்ய கற்றுக்கொள்வீர்கள். சகிப்புத்தன்மையை அதிகம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மற்றவர்களை பார்த்த உடனே அவர்களைப் பற்றி புரிந்து கொள்ள கற்றுக்கொள்வீர்கள். உயர்ந்த நோக்கமும் பரந்த மனப்பான்மையும் கொண்டவர்களாக இருப்பீர்கள். வாழ்க்கையில் சொந்த உழைப்பில் முன்னேறக்கூடியவர்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மட்டும்தான். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் இருக்க வேண்டும். போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். சனி கர்மகாரகன். உங்களுக்கு சனி ராசியின் அதிபதியாக இருப்பதால் நீங்கள் உழைப்பால் மட்டுமே உயர முடியும். நீங்கள் செய்கின்ற பாவங்களுக்கு தண்டனையை அனுபவிக்கக்கூடிய காலம்தான் ஜென்மசனி காலம். ஆனால் உழைப்பால் எதையும் மாற்ற முடியும். இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுடைய கடின உழைப்பால் எல்லாவற்றையும் இனிதாக மாற்ற முடியும். இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. வண்டிவாகனங்களில் கவனமாக செல்ல வேண்டும். எல்லாவற்றிலும் உஷாராக இருக்க வேண்டும். வார்த்தைகளை கையாளும்போது கவனமாக பிரயோகம் செய்ய வேண்டும். கும்பல் கூட்டம் சண்டை சச்சரவில் தலையிடக்கூடாது. இந்த மாதிரியான எல்லா விஷயங்களிலும் எச்சரிக்கையாக இருந்தால் ஜென்மசனி காலகட்டத்தில் வரக்கூடிய சிரமங்களை தவிர்க்க முடியும். இந்த மாதிரியாக பல்வேறு வகைகளான போராட்டங்களை பார்க்கின்ற கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தீர்வே கிடைக்காதா என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. எதுவும் கடந்து போகும் என்பது போல் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு சனி உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகி ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கவிருக்கிறார். இந்த சனியின் மாற்றத்தின் காரணமாக 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிடும். பாதசனி காலகட்டத்தில் ஒரு சில அவமானங்களிருந்தாலும் வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் ஜென்மசனி காலகட்டத்திலிருந்த எல்லாவிதமான கடுமையான கஷ்டநஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிடும். உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மன அழுத்தங்கள் குறையும். உடலிலிருந்த அசதிகள் வலிகள் விலகும். உத்தியோகத்தில் பணிசுமை குறையும். புதிய வேலைவாய்ப்புகள், நிரந்தர வேலைவாய்ப்புகள், வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது நடக்கும். குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். ஜென்மசனி காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காமலிருந்த விஷயங்கள் அனைத்தும் பாதசனி காலகட்டத்தில் நடந்தேறும். ஆனால் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் மிகவும் உஷாராக இருக்க வேண்டும். படித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வேறு இடங்களுக்கு மாறுவது என்பது கூடாது.
உத்தியோகம் செய்யுமிடத்தில் உத்தியோகத்தை விட்டுவிட்டு வேறு உத்தியோகத்திற்கு மாறுவது ஆகாது. வியாபாரம் தொழில் செய்பவர்கள் இருக்கின்ற வியாபாரத்தை தொழிலை சீராக நடத்திக் கொள்ளுங்கள். தொழிலை விரிவுபடுத்துவதோ அதிக முதலிடை போடுவதோ தள்ளிப்போடுதல் நல்லது. தொழிலை வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றுவது ஆகாது. சொந்தமாக தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களிடம் கோபத்தை காட்டக்கூடாது. அனுசரணையாக இருக்க வேண்டும். ஆக மிகுந்த கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் ஜென்மசனி காலகட்டத்தில் வரக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க முடியும். எதற்காகவும் எந்த விஷயத்திற்காகவும் உணர்ச்சிவசப்படக்கூடாது. இந்த ஜென்மசனி காலகட்டத்தின் கஷ்ட நஷ்டங்களிலிருந்து மீள வேண்டுமென்றால் கடுமையான உழைப்பினால் மட்டுமே முடியும். பாதசனி காலகட்டத்தில் நீங்கள் எதை செய்தாலும் ஓரளவுக்கு வெற்றியை பார்க்க முடியும். உங்களுடைய முயற்சியால் முன்னேற்றங்கள் நடந்தேறும். வெளிநாடு செல்ல வேண்டுமென்று ஆசைப்படுபவர்கள் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு செல்லலாம். புதிய தொழில் ஆரம்பிக்க வேண்டும். புதிய வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டுமென்றால் ஜென்மசனிக்கு பிறகு ஆரம்பிக்கலாம். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் படிப்படியான முன்னேற்றங்களை பார்க்க முடியும். உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் இருந்த கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வாழ்க்கையில் இருந்த போராட்டங்கள் மறையும். உங்களுக்கு எதிர்ப்புகள் கட்டுக்குள் வரும். சிரமமென்பது மிகப்பெரிய அளவில் குறையும். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு விடுதலை கிடைத்தது போலிருக்கும். வாழ்க்கையில் முன்னேற்ற பாதை தெரியும். எல்லாவிதமான கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க வேண்டுமென்றால் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை சற்று பொறுத்திருங்கள். அதன் பிறகு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களிலும் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஏழரை சனி காலகட்டத்தில் ஜென்மசனி காலகட்டமென்பது மிகவும் கொடுமையானது. பாதசனி காலகட்டமென்பது வெறும் 10% மட்டுமே என்பதால் அதிக அளவிலான பாதிப்புகள் இருக்காது. என்பது மட்டுமில்லாமல் ஜென்மசனியின் கஷ்டநஷ்டங்களால் நொந்து நூலாய் போய்க் கொண்டிருந்த உங்களுக்கு பாதசனி கஷ்டங்கள் பெரிதாகிருக்காது. என்பது மட்டுமில்லாமல் எல்லாவிதமான கஷ்டங்களும் தீரக்கூடிய ஏழரை சனி காலகட்டத்தின் வீரியம் குறையக்கூடிய காலகட்டமாக அமையும். ஆக கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும்.